வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம சுக்கிர பகவான் நீசமான என்ன பலன், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். பொதுவாகவே சுக்கிர பகவான் நீசமானா அவங்க ஒரு அழக பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பாட்டு, நாட்டியம், மற்ற எந்த கலைகள் மேலையும் பெருசா ஒரு ஈடுபாடு இருக்காது. பணம் சேர்த்து வைக்கிறதுல ஒரு தடை தாமதம் இருக்கும். அதே மாதிரி நகைகள் சேர்த்து வைக்கிறதுலயும், வண்டி வாகனம், வீடு இதெல்லாம் அமையறதுலயும் கொஞ்சம் இவங்களுக்கு சிரமம் இருக்குங்க. ஆனா இதையெல்லாம் நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ சுக்கிர பகவான் நீசம் அடைகிறதுனால அவங்க அடையிற சூக்ஷ்மமான பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுக்கிர பகவான் மீன ராசியில உச்சமடைவாரு, கன்னி ராசியில நீசம் அடைவாரு. சுக்கிர பகவான் மீன ராசியில இருக்கும்போது இவங்க நல்ல பாட்டு, டான்ஸ், கேளிக்கை இதெல்லாம் ஆர்வம் இருக்கும். தன்னை அழகப்படுத்திக்கிறதுல ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுலயும் ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மீன ராசிங்கிறது காலபுருஷனுக்கு விரயஸ்தானமா வர்றதுனால எந்த அளவுக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரயமும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஆடம்பர பிரியரா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினா கூட அதிக விலையுள்ள ட்ரெஸ்ஸை தான் வாங்குவாங்க. மடிப்பு கலையாம இவங்க ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா அந்த சுக்கிர பகவான் இந்த கன்னிராசியில நீசமடையும் போது, இந்த கன்னிராசிங்கிறது புத்திக்காரகன் புதனுடைய வீடு. இங்க எப்படி இவங்க ஆடம்பரம், அழகுல ஒரு ஈடுபாடு அப்படி இருந்தாங்களோ, இந்த கன்னிராசியில அவர் நீசமடையும் போது அதுக்கு நேர்மாறா இங்க கணக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க. எந்த விஷயத்துக்கு எப்படி செலவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணா நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க கணக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க. மீன ராசியில சுக்கிரன் உச்சமடைகிற ஜாதகக்காரங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு பொருள் வேணும்னா அது எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்குவாங்க. ஆனா கன்னிராசியில நீசமடையக்கூடிய ஜாதகத்துல இருக்கிறவங்க அதோடைய தரம் என்ன, அதோடைய விலை நியாயமா இருக்கா, அந்த பொருள் நமக்கு தேவையா, அந்த பொருளை வாங்கினா நம்ம அதை சரியா யூஸ் பண்ணுவோமா, இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி தான் வாங்குவாங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகமும் பக்கத்துல தான் இருப்பாங்க. பெரும்பாலானவங்க ஜாதகத்துல இங்க சுக்கிரன் நீசமடையும் போது ஒண்ணு புதன் இங்க இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இது பரிவர்த்தனையா மாறிடும். புதன் வீட்டுல சுக்கிரன், சுக்கிரன் வீட்டுல புதன் வரும்போது அது பரிவர்த்தனையில நீசபங்க ராஜயோகமா மாறிடும். இவங்க ஒரு ஓவியத்தை பார்த்தாங்கன்னா அதை ரசிக்க மாட்டாங்க. அது எப்படி வரைஞ்சாங்க, எந்த பேனாவை யூஸ் பண்ணி அதை வரைஞ்சிருக்காங்க, அந்த ஓவியத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. புதன் ஆராய்ச்சி கிரகமா இருக்கிறதுனால அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இங்க வந்துடும். இப்போ இந்த சுக்கிரன் நீசமானவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவை சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா இந்த நீசமான பலன்கள்ல இருந்து இவங்க நல்ல பலன் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரங்கநாதர் வழிபாடு இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். சுக்கிரஸ்தலமான கஞ்சனூருக்கு போய் இவங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன்னாவே பெண்கள் தாங்க. அதனால இவங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பசுக்கு அகத்தி கீரை தொடர்ந்து இவங்க கொடுத்துட்டு வந்தாங்கனாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சென்ட், வாசனை திரவியங்கள், முகப்பூச்சுக்கள் இதெல்லாம் இவங்க பயன்படுத்தினாங்கன்னா சுக்கிரன் நீசமான பலன்ல இருந்து இவங்க ஓரளவுக்கு இவங்களை காப்பாத்திக்கலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.